ஹலோ விஜய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி பேஸஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸு இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. பாடி சரவணா ஸ்டோரில் காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்கங்க. எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. 1 by 1 பாருங்கள் என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னுட்டு நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வித் ப்ரைஸோடு போட்டிருக்கேங்க. இங்கிருந்து பார்க்கலாம். இது இடியாப்பம் தட்டை சொல்லுவாங்க இல்லைங்க, 4 பிளேட்டில் தனியாக ஒரு தட்டை மாதிரி அந்த ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்கங்க. இது ஒரு குட்டி குக்கர், ஸ்டீல் குக்கர் தாங்க. 1377 rupees இருந்துச்சு. க்யூட்டாக இருக்குங்க. 1.25 கிலோ தான் பிடிக்குமா, 1.5 கிலோ கூட இல்லை. அவ்வளோ அழகான குட்டி குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா சாதம் பருப்பு வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு குட்டியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு அந்த குக்கரு. அடுத்தது சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. 2 கிலோ, 2.5 கிலோ, 3 கிலோ அந்த மாதிரி நம்மளோட எத்தனை லிட்டர் வேணுமன்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. ஒரு குக்கருக்கு ஒரு ப்ரைஸு அங்கே ஸ்டிக்கரோடு போட்டிருக்காங்கங்க. இப்போ ஆடி ஆஃபர் போகுதில்ல, ஸோ காம்போவும் போட்டிருக்காங்கங்க. நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லா லேடிஸ்க்குமே ஈஸியாக குக் பண்ணணுன்னா ஒரு வீட்டில் குக்கர் கண்டிப்பாக இருக்கும், எல்லார் வீட்டிலவே. இது நம்மளுக்கு பான் டைப்பில் கூட இருக்குங்க. சாதம் வறுக்கிறதுக்கு ப்ளஸ் பருப்பு, மட்டன் இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பான் வெரைட்டி கலெக்ஷன் இருக்குங்க. லெஜண்ட் சரவணாலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த குக்கர் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. எப்படி நம்மளுக்கு இது 2564 rupees இருக்குங்க. ஒரு 2 கிலோ கிட்ட மட்டன் போட்டு நம்ம வேக வைக்கலாம். பெரிய பேனுங்க, அவ்வளோ பெருசாக தெரியுது. அகலம் கூட நல்லா இருக்குது. ரவுண்டாக இல்லை, கொஞ்சம் அப்படியே தப்பையாக இருக்கும், அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு 6-7 மெம்பர்ஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குக்கர் யூஸாக இருக்கும். ஏன்னா சாதம் வைக்கிறதுக்காக இருந்தாலும் இல்லை ஏதாவது பிரியாணி செய்யணும்னாலும் நல்லா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க நான் காட்டியிருக்கேன். எப்போவுமே நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணால் தான் ஹெல்த்துக்கு நல்லதுந்தா எனக்கு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேங்க. அல்யூமினியம், பிளாஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீல்லவே வாங்கிக்கோங்க. இது ஹெவி வெயிட்டில் இருக்குங்க, லேஸாக இருக்கிற வெயிட்டு கூட இருக்குங்க ஸ்டீலு. ஸோ ஹெவி வெயிட் இருக்குன்னும் போது நம்மளுக்கு கேஜி கணக்கில் வருது இல்லை, ஸோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். லைட் வெயிட்டில் கூட உங்களுக்கு ஸ்டீல் கிடைக்கும். ஒரு கிண்ணா இருந்தாலும், பாத்திரம் இருந்தாலும், கடையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஸ்டீல்லே வாங்கிக்கோங்க. ஸ்டீல் சாமானை யூஸ் பண்ணுங்கள். இது காம்போங்க. மேலே இருக்கிறது இல்லை, இது பால் காசரை குண்டாங்க, ரொம்ப வெயிட்டுங்க. இதோட காம்போ ப்ரைஸ் எவ்வளோ ரேட்டுன்னா 4000 வருதுங்க. இது கீழே இருக்கிறது ஒரு கடா, நல்லா 1 கிலோ சிக்கன் அப்படி போடலாம். மேலே செகண்ட் இருக்கிறது ஒரு பான் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 3/4 கிலோ காய் அதில் நம்ம ஃப்ரை பண்ணலாம், அந்த மாதிரி காம்போ. அடுத்தது இது 2 காம்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. 2380 rupees இருக்குங்க. பெரிய கடை, 1.5 கிலோ மேலேயே நம்ம எந்த காயாக இருந்தாலும் இல்லை நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சமைக்கும். இதுக்கு மேலே பிளேட்டு கூட வருதுங்க. அடுத்தது இது ஒரு கிளாஸ் மூடு வைக்கிற மாதிரி ஒரு பால் காசு கொண்டாங்க. 770 rupees கிட்ட இருக்குது. நான் இங்கே இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் காட்டுறேன், பார்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதுக்கு தான் இது ஒரு கடாக்கு மேலே கண்ணாடி பவுலு, அதுக்கு ஹோல் போடுற மாதிரி ஒரு மாடல் தான் இது. இதில் நான் ஃபஸ்ட்டு இப்போ காட்டினேன் இல்லை, அந்த மாடல்லவே கொஞ்சம் இன்னும் பெருசானது 1300 வருது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதெல்லாம் இண்டக்ஷன் பேஸ் தான் கொடுத்துருக்காங்களா. எல்லாமே ஸ்டீல் அன்னும்போது நம்ம கேஸ்லோனும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 பெனிஃபிட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடை மேலே அந்த பிளேட்டோட லிட்டோடு வருதுங்க. அடுத்தது இது இன்னும் பெரிய சைஸு, 1576 rupees இருக்குது. 3 சைஸில் கொடுத்துருக்காங்கங்க. சாதம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை சாம்பார், ரசம் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கிறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், கண்ணாடி மூடி போட்டு இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அடுத்தது இந்த கடை மேலே கூட ஸ்டீல் தான் வருது. அந்த லிட்டு கூட ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. சாலிட்டாக இருக்குங்க, வெயிட்டாக இருக்குது. 2000 அப்ராக்ஸாக வருதுங்க. நல்லா அகலமான கடை தான். எப்படி ஒரு 2.5 கிலோ கிட்ட நம்ம நான்வெஜ் சமைக்கலாம். அடுத்தது இது மீன் குழம்பு வைக்கணுமன்னா ஸ்டீலில் கடாக்கு தேடுவாங்கள்ல, இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, இந்த மாதிரி என் மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தோணிடுச்சு எனக்கு. நல்லா அகலமாக இருக்குங்க. 3720 rupees கிட்ட வருது.
நல்லா எப்படி 2 கிலோ மேலேயே நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு தபரா மாதிரி நினச்சிக்கோங்களேன். அது தமிழில் வரல எனக்கு. அடுத்தது இது அதுக்குன்னா அதே சைஸில் ரவுண்டாக வருது, கொஞ்சம் கீழே ரவுண்டாக வருது, சேம் பேட்டர்ன் தான். இது வந்து 2982 கிட்ட இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் சைஸஸ் அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த வெயிட்டு, உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னுட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சேம் அதே மாடலில் இது ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து உங்களுக்கு அந்த சைடு இந்த சைடு பிடி வந்து ஃபைபர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளாஸ்டிக் கிடையாது, ஃபைபர் மாதிரி. அதோட பிளேட்டோட லிட்டு ஃபுல்லாக கூட நம்மளுக்கு கண்ணாடி வச்சுட்டு ரவுண்டு அதே கலர்லவே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சாலிடாக இருக்குங்க. ஒரு கடை இதை தூக்கவே முடியல எனக்கு, அவ்வளோ சாலிடான. இதெல்லாம் ஏன் இவ்வளோ வெயிட் இருக்கான்னு கேட்டால், கீழே வந்து அடி பிடிக்காதா, அவ்வளோ பேஸ்மெண்ட் வந்து கீழே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கெட்டியாக ஏதாவது அடி பிடிக்காமல் அப்படியே இருக்குமா, இல்லை மெலிசாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டீலோட பேஸு அடி பிடிக்குமான்னு சொன்னாங்க. ஒன்று தூக்கவே முடியலங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு இருக்கேன். இது வந்து 2000 அப்ராக்ஸாக வருதுங்க. இதுவுமே நம்மளுக்கு கீரை சாம்பார் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பான் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதிலவே 3-4 மாடல்ஸ் இருக்குங்க. அடுத்தது இது வந்து ஸ்டீல் தாங்க. பார்க்குறதுக்கு அல்யூமினியம் மாதிரி இருந்துச்சு, ஸ்டீல் தான், ரவுண்டாக. இப்போ நம்ம சப்பாத்தி பிசைஞ்சு வச்சோன்னா இதில் வச்சு மூடி வைக்கலாம், அந்த மாதிரி பேட்டர்ன். இது ஒன்று வாங்கியிருக்கேங்க நான் 1200 கொடுத்து. காட்டுறேன் பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டும் பசங்க தான் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுட்டு வேறு கிண்ணி எடுத்து மூடி வைப்பேன் நான். ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேங்க. க்யூட்டாக இருந்துச்சு, ஸ்டீல் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ரவுண்டு பேட்டர்னு, பிடி மாதிரி எதுவும் இல்லை, ஒரு கடா மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறது. ஏதாவது மட்டன் ஃப்ரை சுக்கா மாதிரி பண்ணால் கூட இதில் போட்டு மூடி வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிண்ணி அந்த மேலே அந்த பிளேட்டோட க்ளோசிங்கோடு வருது இல்லை, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இது ஒரு பெரிய கடாங்க. அப்பா நான் எவ்வளோ லென்த்து இருக்கேனோ அவ்வளோ லென்த்துக்கு இருக்குங்க. கை பிடிச்சா எவ்வளோ வெயிட் இருக்குது. 4194 ருபீஸ் கிட்ட இருக்குங்க. நல்ல சாலிடான கடாங்க. எப்படி ஒரு 3.5 கிலோ 4 கிலோ கிட்ட அதில் வறக்கலாம். பார்க்குறதுக்கு வீடியோவில் தெரியல, எவ்வளோ பெரிய கடா தெரியுங்களா, அவ்வளோ பெரிய கடா இருக்குது. இதெல்லாமே அடுக்கடுக்காக வச்சுருக்காங்கங்க, உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கிண்ணம். அடுத்தது இது வந்து 2163 ருபீஸ் இருக்குங்க. புளி பணியாரம் சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. புளி பணியாரம் ஸ்வீட் அண்டு காரம்லோ செய்வாங்கல்ல, அந்த புளிச்சு போன மாவுலோ வெங்காயம் எல்லாம் போட்டு, தமிழில் வரலையே, அது செய்வாங்க, அந்த கடாங்க. இது நல்லா சாலிடாக இருந்துச்சு. இதுதாங்க நான் இங்கே அவங்க வந்து ட்ரேயில் மேலே வச்சுருந்தாங்க. நான் வந்து இது உள்ளேருந்து இன்னொன்று எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. இதே தான், சேம் இதே தான் 1200 கிட்ட கொடுத்து வாங்கியிருந்தேன். இது பால் காசுற குண்டாக்கு இந்த மாதிரி மேலே லிட்டு கண்ணாடி மூடியோடு கொடுத்துருக்காங்க. 1000 ருபீஸில் வருது. இது குட்டியாக பால் காசுற குண்டாம் தான். ஏதாவது டீ வச்சுக்கணும் டக்குன்னு அந்த மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டீல்லாகவே ஃபுல்லாகவே வருது பாருங்கள். இது வந்து குட்டி தாளிக்கிறோம், ஏதாவது இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றணும்னா இந்த மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுவுமே ஒரு பால் காசுற குண்டா. இது வந்து மேலே ஸ்டீலு லிட்டு மாதிரி கொடுத்துட்டு கண்ணாடி பவுலுங்க. பால் காசுறது, தண்ணி காசிக்கலாமா அது சொல்லியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அடுத்தது இதெல்லாமே இந்த மாடலுங்க, நிறையா மாடல்ஸில் இருக்குது. அடுத்தது இது வந்து நம்மளுக்கு மேலே வந்து இத்தடி, அந்த மூடி வந்து அந்த இத்தடி வச்சு பண்ணியிருக்காங்க. இது குக்கர் எல்லாமே கிலோலேருந்து இருக்குங்க. நம்ம சாதம் வேக வச்சுக்கிறது, பருப்பு வேக வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இதெல்லாம் சாலிடாக மேலே அந்த மூடி பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இது வந்து ஏதோ இரும்பு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ தூக்கவே முடியல பாருங்கள். முடியல, அப்படியே வச்சுட்டேன் நான். அவ்வளோ சாலிடாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டீல் கடா கூட இருக்குது, சின்ன கின்னு பேட்டர்னில் இருக்குது. இது வந்து 314 ருபீஸ் இருக்குங்க. இது சாம்பார், யாராவது வீட்டில் விருந்தாளிங்க வந்தாங்கன்னா சாம்பார், குண்டாம், ரசம் எல்லாம் நிறைய வைப்போம் எல்லாம், அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அடுத்தது இது வந்து ஒரு ஜூபூம்பான்னுட்டு ஒரு சீரியல் மாதிரி வரும் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து பருப்புலோ அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறதுக்கு அழகான ஒரு கரெக்ட் மாதிரி பேட்டர்ன். இது 2 மாடல் பிடிச்சி நின்றுச்சு. இது வந்து நம்ம அஞ்சரை பெட்டி எதை சொல்லுவாங்க, மசாலா பாக்ஸ் மாதிரி பேட்டர்னுங்க இது.
அடுத்தது பால் குக்கருங்க. எனக்கு பால் குக்கர்ன்னா எப்படி விசில் வருமான்னுட்டு இது வரைக்கும் நான் குக்கரை வாங்கவே இல்லைங்க. எனக்கு தெரிய கூட தெரியாது. சவுண்டு வந்தால் பால் கொதிக்கும்போது சவுண்டு வந்தால் ஆஃப் பண்ணிடணுமான்னுட்டு என் பையன்கிட்ட தான் கேட்டுருந்தேன். அடுத்தது இதெல்லாம் பெரிய பெரிய மாவு போட்டு வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில். பிளாஸ்டிக்கில் வைக்கிறாங்க நிறைய பேர். தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதுங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப 10 கிலோ அந்த மாதிரி வெயிட்டுங்க. நிறைய பெரிய பெரிய வெயிட்டு. உங்களுக்கு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ மாவு கரெக்டாக இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை அரிசி போட்டு பருப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி பெரிய பெரிய இது கூட இருக்குது. என்னது அது குண்டாம் கிடையாது, ஏன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்களா, குடம் வந்து மேலே மூடியோடு இருக்குது. சாலிட்டாக இருந்துச்சுங்க. எவ்வளோ வெயிட் இருந்துச்சு தெரியுங்களா. நல்லா குட்டியான ஒரு பிந்தைங்க. எடுப்பில் வச்சுங்க பார்த்துட்டு இருந்தேன். குட்டியாக இருந்துச்சு. இதுக்கு மூடியோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது இது வந்து இட்லி குண்டாமுங்க. தனித்தனியாக ஒரு மாதிரி இட்லி குக்கரு பிசியான் கம்பெனியில் தான் இருக்குது. இது வந்து மெட்டல் மாதிரி ஃபினிஷிங்குங்க. இதுவுமே இட்லி தான். இது வந்து இட்லி தான். இது வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக எடுத்து வச்சேன். இல்லை இட்லி பிளேட்டு இது 4 பிளேட் இருக்கிற மாதிரி, 6 பிளேட் இருக்கிற மாதிரி, 8 பிளேட்டு 10 பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸில் இருக்கக்கூடியது கூட இருக்குங்க இங்கே. அதுக்கு தான் இந்த ட்ரே, இந்த லைன் எல்லாம் அந்த மாதிரி இட்லி குக்கரு அந்த பேட்டர்னு. அடுத்தது இது வந்து சாதம் வடிக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சைடு இந்த சைடு பிடிச்சிட்டு அப்படியே சாதம் வடிச்சிடலாமா. அது எப்படி என்னட்டு தெரில. இதுவுமே நல்லா அப்படியே வச்சுட்டா அந்த காற்று வந்து அந்த ஹோலில் போயிடுமா, ஹீட்டெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி கூட நம்மளுக்கு அந்த சைடு பிடிச்சிட்டு இட்லி குக்கருங்க. இது பெருசாக இருக்குது. இது நிறையா தட்டை இருக்குது உள்ள. நம்மளுக்கு எத்தனை சைஸ் 1 2 ஒரு 2 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 4 அந்த மாதிரி. இது ஐடியலில் வந்து இந்த மாதிரி செராமிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உள்ள வந்து அல்யூமினியம் வருது. மேலே கண்ணாடி பவுல் வருது. இது வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் இட்லி பாருங்களேன். ரவுண்டு தானே வரும். நம்மளுக்கு வந்து இது இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் இட்லியில் வேணுமென்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. உள்ளே வந்து அல்யூமினியம் வருது ஐடியல். நல்லா இருந்துச்சுங்க இந்த குக்கர். பிரியாணி செய்கிறதுக்கு கூட அழகாக இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். அடுத்து இது பார்த்திங்களா, குட்டி பக்கெட்டி மாதிரி இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு. அதான் காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக தட்டை கூட விற்கிறாங்கங்க. 6 4 2 8 10ன்னுட்டு நம்மக்கிட்ட வீட்டில் ஏதாவது இட்லி குக்கரை தபரா மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். இது குட்டிதுங்க, மினி இட்லி செய்கிற மாதிரி. யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்கன்னா இதில் பாருங்களேன் 5 இட்லி வரும். 3 தட்டை மாதிரி வரும். குட்டியாக இருக்குது. க்யூட்டாக இருந்துச்சுங்க. 3 தட்டை 15 இட்லி. குட்டி பவுலு கொடுத்துட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மினி இட்லின்னா அவ்வளோ குட்டி மினி இட்லி கிடையாதுங்க. நார்மல் பாருங்கள், குட்டிது. என்னோடய கையில் கரெக்டாக இருக்குது. நம்ம கேரி பாக்ஸ் எடுத்தும் போவேல அந்த மாதிரி. இது வந்து ஒரு கடை மாதிரி பேட்டனுங்க. இதில் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் போதும், இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். எப்பா எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது தெரியுங்களா. இட்லி குக்கரு, இட்லி ரைஸ் குக்கரு, இந்த மாடல்ஸே நிறையா இருக்குது. சிஸ்டர்ஸ் தான் அக்கா இந்த மாதிரி காட்டுங்கன்னு கேட்டாங்க. சரி, ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலாம். வீட்டுக்கு லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டதாக போடலான்ற மாதிரி தாங்க இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே அல்யூமினியம் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீலே யூஸ் பண்ணுங்கள், ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய், டேக் கேர்.